ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை வெற்றிகரமா இந்திய படையில் இணைச்சிருக்காங்க. இதன் மூலமா அட்டாக் ஹெலிகாப்டர்களை வெற்றிகரமா டிசைன் செய்து உள்நாட்டிலே தயாரித்து தன் படையில் இணைத்த 7வது நாடா இந்தியா உருவெடுத்திருக்கு. இந்தியா டெவலப் செஞ்சிருக்க LCH ஹெலிகாப்டர்கள் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஹெலிகாப்டர். இந்த வீடியோல இந்த ஹெலிகாப்டர்களை இந்தியா எதற்காக டெவலப் செஞ்சிருக்காங்க, இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி இந்தியா என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய போறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், சீனா எப்படி தன்னிடமுள்ள கன்வென்ஷனல் மிசைல்ஸ் மற்றும் ராக்கெட்டுகளை கொண்டு ராக்கெட் போர்ஸ் அப்படிங்கிற ஒரு படைப்பிரிவை வச்சிருக்காங்களோ அதே போன்று இந்தியாவும் மிசைல் கமாண்ட் அப்படிங்கிற ஒரு தனி படைப்பிரிவை உருவாக்க போறாங்க. இந்த படைப்பிரிவோட முக்கியத்துவம் என்ன, இந்த படைப்பிரிவுல என்னென்ன மிசைல்கள் பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா உள்நாட்டிலே உருவாக்கி வரும் காவேரி ட்ரை இன்ஜின் குறித்தான அப்டேட். இந்த இன்ஜின் டெவலப்மெண்ட் என்ன நிலையில இருக்கு, இந்தியா இந்த இன்ஜின்களை எதற்காக பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். 4 அக்டோபர் 2022 அன்னைக்கு ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உள்நாட்டிலே டிசைன் செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்ட லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை இந்தியா வெற்றிகரமா தன்னுடைய விமானப்படையில இணைச்சிருக்காங்க. இந்த லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள் ஜோத்பூர்ல இருக்கக்கூடிய இந்தியன் ஏர்போர்ஸோட 143 ஹெலிகாப்டர் யூனிட்ல இணைக்கப்பட்டிருக்கு. முதல்ல இணைக்கப்பட்டிருக்க லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டருக்கு பிரசாந்த் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. பிரசாந்த் அப்படின்னா கடுமையான அப்படின்னு அர்த்தம். இதன் மூலமா அட்டாக் ஹெலிகாப்டர்களை டிசைன் செய்து உள்நாட்டிலே தயாரித்து தன் படையில் இணைத்த உலகின் 7வது நாடா இந்தியா உருவெடுத்திருக்கு. இந்த லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் மீறி எதிரிகளுடைய எல்லைக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்த முடியும். அதே போன்று தீவிரவாதிகளுக்கு எதிராக நடத்தப்படும் கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆபரேஷன்களையும் இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி செய்ய முடியும். அடுத்த 5 வருடங்கள்ல 95 லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள் இந்திய ராணுவத்தில் இணைக்கப்பட உள்ளது. அதே போன்று 65 ஹெலிகாப்டர்கள் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட உள்ளது. இந்தியா உருவாக்கி இருக்கிற இந்த லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள் பிரத்யேகமா தரைப்படை மற்றும் விமானப்படையின் ஆபரேஷன்கள்ல பயன்படுத்தும் வகையில உருவாக்கப்பட்டிருக்கு. மார்ச் மாதம் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடந்த கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி கூட்டத்தில் 15 லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கான ஒப்புதல் கொடுக்கப்பட்டது. இதன் மூலமா 3887 கோடி ரூபாய் மதிப்புல 15 லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள் HAL நிறுவனத்திடமிருந்து வாங்கப்பட உள்ளது. இதுல 10 ஹெலிகாப்டர்கள் இந்திய விமானப்படைக்கும் 5 ஹெலிகாப்டர்கள் இந்திய தரைப்படைக்கும் வழங்கப்பட உள்ளது. இந்தியா உருவாக்கியிருக்க இந்த லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள் ஏற்கனவே இந்தியா உருவாக்கிய துரு ஹெலிகாப்டர்களை பேஸா வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர் அதிக ஸ்டெல்த் திறன் கொண்டது. இதனால எதிரிகளின் ரடார்னால இந்த ஹெலிகாப்டரை கண்டுபிடிக்க முடியாது. இதன் காரணமாக தான் இந்த ஹெலிகாப்டர்கள் எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களையும் மீறி எதிரிகளின் எல்லைக்குள் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்துது. அது மட்டும் இல்லாம எதிரிகளின் தாக்குதலை தாங்குவதற்கும் இந்த ஹெலிகாப்டர்ல ஆர்மர்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி இரவு நேரத்திலையும் மிக துல்லியமா தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த ஹெலிகாப்டர்ல கிராஷ் வர்தி லேண்டிங் கியர்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இதனால இந்த ஹெலிகாப்டரை கரடுமுரடான இடத்திலையும் லேண்ட் செய்ய முடியும். இந்தியாவின் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்னால அதிவேகமா பறக்க முடியும். அதே வேளையில இந்த ஹெலிகாப்டர்களால் ஹை ஆல்டிடியூட் பகுதியில மிக சிறப்பா செயல்பட முடியும். இந்த ஹெலிகாப்டர்கள் பிரத்யேகமா மவுண்டன் வார்ஃபேருக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி காம்பாக்ட் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷன், டெட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ், கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆபரேஷன் போன்ற பல ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். அதே போன்று ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் இருக்கக்கூடிய எதிரிகளின் பங்கர்களை தாக்கி அழிப்பதற்கும் இந்த ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி ஜங்கிள் மற்றும் அர்பன் பகுதியில்
பாதையில நடக்கக்கூடிய கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆபரேஷன்கள்ல கிரவுண்ட் போர்சஸ்க்கு சப்போர்ட்டா தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி ஸ்லோ மூவிங் ஏர்கிராப்ட், ரிமோட்லி பைலட்டட் ஏர்கிராப்ட் போன்ற ஏரியல் டார்கெட்டுகளையும் தாக்கி அழிக்க முடியும். தற்போதைய நிலையில் இந்த ஹெலிகாப்டர்ல 45% பாகங்கள் இந்தியாவிலே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்களை அதிக அளவுல தயாரிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 55% பாகங்கள் இந்தியாவிலே தயாரிக்கப்பட உள்ளது. இன்னும் 3 முதல் 5 வருடங்கள்ல 100% உள்நாட்டு பாகங்களை கொண்டு லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை இந்தியா உருவாக்க போறாங்க. இந்தியா உருவாக்கி இருக்க லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்ல அதிநவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த ஹெலிகாப்டரை அதிக அளவிலான காம்போசிட் மெட்டீரியல்களை கொண்டு உருவாக்கி இருக்காங்க. இதனால இந்த ஹெலிகாப்டரோட ஸ்டெல்த் திறன் மிக அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஹெலிகாப்டர்கள்ல அதிநவீன ரடார் சிஸ்டங்கள், உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இன்ஜின், கிளாஸ் காக்பிட் போன்ற பல அதிநவீன சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்கள்னால அதிகபட்சமா 550 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி தொடர்ந்து 3 மணி நேரம் 10 நிமிடம் ஆபரேஷன்கள்ல ஈடுபட முடியும். இந்தியா உருவாக்கி இருக்க இந்த லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள்னால அதிகபட்சமா 21,300 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்தியாவின் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள்ல அதிநவீன ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 20 mm M621 கேனன் இணைக்கப்பட்டிருக்கு. மிசைல்ஸ், ராக்கெட்ஸ் போன்ற ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்துவதற்கு 4 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்ல 48 FZ-275 LGR லேசர் கைடட் ராக்கெட்ஸ் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 8 மிஸ்டல் ஏர் டு ஏர் மிசைல்ஸ், 16 துருவாஸ்திரா ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ், கிளஸ்டர் மியூனிட்ஸ், அன்கைடட் பாம்ஸ், கிரெனேட் லான்ச்சர்ஸ் போன்ற பல ஆயுதங்கள் இந்த ஹெலிகாப்டர்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டர்கள் இந்திய தரைப்படை மற்றும் விமானப்படையில் இணைக்கப்படுவதன் மூலம் இந்திய படையின் தாக்கும் திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட். போன வாரம் இந்திய அரசாங்கம் ஜெனரல் அனில் சௌத்ரி அவர்களை இந்தியாவின் முப்படை தளபதியா அறிவிச்சாங்க. இவருடைய அப்பாயின்மெண்டோட முக்கியமான நோக்கமே தியேட்டர் கமாண்டுகளை உருவாக்குவது. அந்த வகையில இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள மிசைல் சிஸ்டங்களை ஒருங்கிணைத்து மிசைல்ஸ் அண்ட் ராக்கெட் கமாண்ட் அப்படிங்கிற படையணியை இந்தியா உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா மிசைல்ஸ் அண்ட் ராக்கெட் கமாண்டை அமைப்பதன் மூலம் தியேட்டர் கமாண்டை அமைப்பதற்கான முதல் படியை எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். மிசைல்ஸ் அண்ட் ராக்கெட் கமாண்ட் போன்று ஸ்பேஸ் அண்ட் சைபர் கமாண்ட் அப்படிங்கிற அமைப்பையும் இந்தியா அமைக்க போறாங்க. இந்த படையணியை பயன்படுத்தி இந்தியாவுக்கு எதிராக விண்வெளி மற்றும் இணையதளத்தில் நடக்கக்கூடிய தாக்குதல்களை இந்தியா எதிர்கொள்ள திட்டமிட்டிருக்காங்க. மிசைல்ஸ் அண்ட் ராக்கெட் கமாண்டுகளை அமைப்பதன் மூலம் ஒரு யுத்த நேரத்தில் இந்தியாவின் மிசைல்களை அதிவேகமா டிப்ளாய் செய்ய முடியும். இந்தியா தன்னுடைய ராக்கெட் கமாண்ட்ல பல்வேறு விதமான மிசைல் சிஸ்டங்களை இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 280 முதல் 400 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட பிரம்மோஸ் குரூஸ் மிசைல்கள் இணைக்கப்பட உள்ளது. அதே போன்று எதிரிகளின் மிசைல் தாக்குதலில் இருந்து மற்ற மிசைல் சிஸ்டங்களை பாதுகாப்பதற்காக ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் இணைக்கப்பட உள்ளது. இந்த மிசைல் சிஸ்டத்தினால 35 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள எதிரிகளின் மிசைல்களை தாக்கி அழிக்க முடியும். அதே போன்று இந்தியாவின் அணு ஆயுதங்களை கையாளக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் போர்ஸ் கமாண்ட் அமைப்பின் கட்டுப்பாட்டில் உள்ள அக்னி மிசைல்களையும் இந்த படையணியில் இணைக்க போறாங்க. இந்தியா இதுவரைக்கும் 6 விதமான அக்னி மிசைல்களை டெவலப் செஞ்சிருக்காங்க. அக்னி மிசைல்கள்னால குறைந்தபட்சமா 700 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 8000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்தியா 12,000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட அக்னி 6 மிசைலையும் டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அக்னி மிசைல்கள் மிசைல்ஸ் அண்ட் ராக்கெட் கமாண்ட்ல இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மிசைல்கள்ல கன்வென்ஷனல் வார்ஹெட்டுகள் மட்டுமே பயன்படுத்த முடியும். அணு ஆயுத தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக்கல் போர்ஸ் கமாண்ட் அக்னி மிசைல்களை பயன்படுத்துவாங்க. ஜெனரல் அனில் சௌத்ரி அவர்களை முப்படை தளபதியா அறிவிச்சிருக்கிறதுனால இன்னும் வரும் காலங்கள்ல தியேட்டர் கமாண்டுகளை அமைக்கும் பணி வேகம் எடுக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட். இந்தியா 90கள்ல இருந்தே காவேரி ட்ரை இன்ஜினை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த இன்ஜின் LCA தேஜஸ் விமானத்துல பயன்படுத்துவதற்காக இந்தியா டெவலப் செஞ்சாங்க. ஆனா
இந்த இன்ஜின் டெவலப்மெண்ட் வேலைகள் முடிவடையாததனால LCA தேஜஸ் விமானத்துல ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இன்ஜின்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த சூழ்நிலையில காவேரி ட்ரை இன்ஜின் ப்ராஜெக்ட இந்தியா கைவிட்டுட்டாங்க அப்படின்னு செய்திகள் வெளிவந்தது. ஆனா இந்த இன்ஜினை டெவலப் செய்து வரும் கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்லிஷ்மெண்ட் இந்த செய்தியை மறுத்தாங்க. தற்போது இந்த காவேரி ட்ரை இன்ஜின் டெவலப்மெண்ட் முடிக்கப்பட்டு ஸ்டிமுலேட்டட் ஹை ஆல்டிடியூட் டெஸ்டிங்க்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஹை ஆல்டிடியூட் பகுதியில இந்த இன்ஜின் செயல்படும் பொழுது என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கறத ஸ்டடி பண்ணுவதற்காக இந்த சோதனை நடத்தப்படுது. இந்த சோதனை முடிக்கப்பட்ட பிறகு காவேரி ட்ரை இன்ஜின் ரஷ்யாவிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. அங்கு குருமோவா பிளைட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற நிறுவனத்துல வச்சு காவேரி இன்ஜின் சோதிக்கப்பட உள்ளது. இந்த இன்ஜினை இல்லூஷன் 276 அப்படிங்கிற விமானத்துல பொருத்தி 50 முதல் 60,000 அடி உயரத்துல வச்சு இயக்கி சோதனை நடத்தப்பட உள்ளது. இந்த ஹை ஆல்டிடியூட் சோதனைகளை நடத்துவதற்கான ஃபெசிலிட்டிஸ் இந்தியாவில் இல்லாததனால தான் இந்த ப்ராஜெக்ட் இவ்வளவு காலம் டிலே ஆயிருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. வரும் காலத்துல இந்தியா அதிக அளவுல உள்நாட்டிலே விமான இன்ஜின்களை தயாரிக்க போறாங்க. அப்பொழுது இந்தியாவிற்கு இது போன்ற ஹை ஆல்டிடியூட் டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் மிகவும் அவசியம். அதனால இந்தியா இது போன்ற டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ டெவலப் செய்யணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.